ரயில் நிலையங்கள்ல மெடிக்கல் ஷாப் இருந்து நீங்க பாத்துருக்கீங்களா? தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் புலங்குற ரயில்வே ஸ்டேஷன்ல பெரும்பாலும் மெடிக்கல் ஷாப் இல்லையே. ஏன்னு என்னைக்காவது யோசிச்சு இருக்கீங்களா? ஏன் ரயில் நிலையங்கள்ல மெடிக்கல் ஷாப் இல்ல அப்படிங்கறதுக்கு 3 லாஜிக்கலான காரணம் சொல்றாங்க. மூணாவது, ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரோட பார்வையில் இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கு. எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு சில முக்கியமான மருந்துகளை பாதுகாப்பா ஹாண்டில் பண்ணி எடுத்துட்டு வந்து சரியான வெப்பநிலையில அத ஸ்டோர் பண்ணி வைக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். பிஸியான ரயில்வே ஸ்டேஷன்ல தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டும் வந்துகிட்டும் இருக்குறப்ப மருந்த வெளியில இருக்குற கடையில டிரான்ஸ்போர்ட் பண்றதை விட ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே இருக்குற கடைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது சவாலானதா இருக்குமாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறாங்கன்னா அதுல இருந்து அவங்க லாபம் எடுக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல நடக்குற வியாபாரம் அளவுக்கோ அல்லது மற்ற கடைகள்ல நடக்குற வியாபாரம் அளவுக்கோ மெடிக்கல் ஷாப்புகள்ல வியாபாரம் அதிகமா நடக்காது. ரொம்ப கம்மியா தான் நடக்கும். லாபமும் கம்மியா தான் வரும். அதே நேரத்துல ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு பி ஃபார்மோ இல்ல டி ஃபார்மோ படிச்ச தகுதியான பார்மசிஸ்ட தான் வேலைக்கு வச்சாகணும். அதுவும் 24 மணி நேரமும் இயங்குற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு 3 ஷிப்டுக்கு 3 பேரை வேலைக்கு வைக்கணும். அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும். இதுவும் அவங்களுக்கான முதலீடு அதிகம் பண்ணும். இன்னொரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல எடுக்குற கடையில வாடகை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குமாம். இவ்வளவு செலவு பண்ணி முதல் போட்டு லாபம் பெருசா எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சில முக்கியமான மருந்துகள் இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு நிறைய பேர் முன்வருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது காரணம், ரயில்வே ஸ்டேஷன்ல அரக்க பறக்கிற ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடி வரும் மக்கள் கையில டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்து பொறுமையா மருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அதே போல கடைக்காரரும் அதே அவசரத்தோட மருந்து சீட்டை வாங்கி பார்த்து செக் பண்ணி அந்த மருந்து கொடுக்கும்போது அவசரத்துல தவறுகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மக்கள் எமர்ஜென்சிக்கு என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு ரயில்வே மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுற மக்களுக்கு முதலுதவி மையம் மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஆனா என்னதான் இந்த மாதிரி முதலுதவி மையம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் மெடிக்கல் ஷாப் இல்லாம ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிப்படுறாங்க. அவசரத்துக்கு ஒரு மருந்து வாங்குறதுக்கு கூட ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில போக வேண்டியிருக்கு. இது பொதுமக்களுக்கு கடுமையான சிரமத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்ததுனால இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி நான் சொன்ன குறைகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ மலிவு விலையில் மருந்து கடைகளை படிப்படியா எல்லா ரயில் நிலையங்களிலும் கொண்டு வர போறாங்களாம். கூடிய சீக்கிரமே நம்ம எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் மெடிக்கல் ஷாப் ஆக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தீங்கன்னா, இதை பத்தின வேற ஏதாவது தகவல் இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம்.